வணக்கம். என் பேர் கணேசன். என் ஊர் மீனாட்சிபுரம். நான் ஒரு 25 வருஷமா டிராக்டர் உழவு ஓட்டிட்டு 4.25 4.5 அடிக்கு மேலே வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து 4.25 வச்சுருக்கிறீங்க சரிங்களா? இப்போ நான் பட்டத்தை பார்த்தேங்க, ரொம்ப அழகாக நேராக போட்டிருக்கிறீங்க. இது என்ன மாதிரியான நீங்கள் டெக்னிக்கெலாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? இப்போ நீங்கள் அனுபவத்தில் நீங்கள் 25 வருஷமாக இருக்க அனுபவத்தில் போகிறீங்க, புதுசாக ஒருத்தர் பட்டம் போகிறான்னு வச்சுங்களேன், எப்படி வந்து இந்த மாதிரி பட்டத்தை நேராக போடுறது? அதிகமாக இடையில்லாமல் நல்ல உழவு விழுது. சரிங்க. நான் ரொட்டேட் விழுந்தாலும் 9 கலப்பில் குறுக்கு உழவு விழுந்துருக்கேன். பார்த்துட்டு நினைக்கிறேன். உழவு வந்து பட்டத்துக்கு உழவு ஓட்டிடுவேன். ஓகே ஓகே. வந்து பட்டமும் பெண்ட் ஆகாது, பட்டமும் நேராக தெளிவாக விழுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டரில் வயல் சதுரமாக இருந்தால் சென்டரை கணக்கு எடுப்பேன். இல்லைன்னா ஒரு 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 நேரம் எது நேரம் ஒரு முடிவு போட்டு விழுகாம வரப்புல இருந்து 2 அடி தள்ளி அப்படியே கரெக்டாக. ஓ, அதாவது வந்து நான் இப்போ தெரிஞ்சுக்கிறது ஒன்றுனா, வயல் வந்து எந்த வாக்கில் நீளம் அதிகமாக இருக்கோ அந்த வாக்கில் நீங்கள் பட்டம் போடுவீங்க. ஒரு பாயிண்ட் லைன் எங்கிட்டு இருக்கு பார்த்து விடுவோம். வண்டி போற பாதை வயல் நீளமாக தான் நாளைக்கு ஹார்வெஸ்ட் போறதுக்கு எப்படி பாதையோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு போடுவோம். நாளைக்கு வண்டி இல்லைன்னா குறுக்கு அதிகமாக ஹார்வெஸ்ட் அதிகமாக போகிற சார் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அடிப்போம். வண்டி ஹார்வெஸ்ட் எந்த தூரம் தோதா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பட்டு. அதாவது அந்த மிஷினில் மூலம் கரும்பு வெட்டுறப்ப எது ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வயல் அமைப்புகளை அந்த மாதிரி கரும்பு வரணும் அப்படின்னா நாங்கள் இந்த பக்கத்துல அடிப்போம். ஏன்னா அந்த கரும்பு இதில் வர்றதுக்காக. ஓகே ஓகே. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வயல் இருக்கா எந்த வாக்கில் எங்கே நீளம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணி ஃபஸ்ட்டு பட்டம் போட்டுருங்க. கரெக்டு தானே? அதுக்கப்புறம் கொஞ்சமாக போட்டுகிட்டே ஓரமாக இருக்க சின்னதாக இருக்கிறது ஒதுங்கிடும். ஒரு பக்கம் முறிவு போட்ட நடு சென்டரில் மேக்ஸிமம் அடிச்சுன்னா 4 மூலையும் அதிகமாக முறிவு போட்டோம். ஆமாம், நாங்கள் ஒரு பக்கம் ஸ்ட்ரைட்டா பிடிச்சி எங்கிட்ட ஒரே ஒரு பக்கம் முறிவு வெட்டு ஆள் வெட்டினேன். மிஷின் அந்த முறிவு வெட்டத்துல வெட்டி ரொம்ப சேதமா இருந்தனால முறிவு வெட்டத்தை ஏதாச்சும் ஒரு பக்கம் அடிச்சு விட்டுரும். 4 பக்கம் ஆக்குறது இல்ல, ஒரே பக்கம் ஏதாச்சும் ஒரு பக்கம் முறிவு வெட்டம் வைக்கிறோம். அப்புறம் ஒரு சில இந்த புதுசா பட்டம் போடுறவங்க இந்த 4 அடியை வந்து யூனிஃபார்மா பயன்படுத்துறது இல்ல, அது தள்ளி தள்ளி வச்சு போடுறாங்க. இப்ப நீங்க வந்து ஒரே பட்டத்துல ஒரு டைம் வர்றப்ப 2 பட்டம் விழுகுது, அதுக்கடுத்து வர்றப்ப மறுபடியும் அந்த ஒரு பட்டத்தில் ஒரு கலப்பை வச்சு போடுறீங்க. மாறாது. அதுக்காக நாங்கள் அப்படி வச்சு ஒரு தடையில் ஒரு பட்டம் தான் விழுகணும். இன்னொரு கலப்பு வந்து பழைய பட்டத்தில் வரும். ஒரே அளவு. அப்புறம் அந்த நேரம் வர்றதுக்கு இன்னும் நிறைய டெக்னிக்கலாக அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, பேசுகிறப்ப சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு 5 அடி வைக்கிறோம்டா, இதை சென்டர் எடுத்து சென்டர் எடுத்து இங்கிட்டு 2 அடி இங்கிட்டு 2 அடி வைப்போம். 4 அடி 5 அடி வச்சுன்னா அளவு ஒருங்க வரும். இதுல இருந்து கலப்பை சென்டரா இதுல இருந்து சென்டரை கணக்கு பண்ணி 5 அடி பார் போடுறோம்னா இங்கிட்டு 2 அடி அங்கிட்டு 2 ஓகே அளவு வைப்போம். இப்போ மொத்தம் வந்து இந்த கலப்பையோட நீளம் 8 அடி. 8 அடியில் என்ன பண்ணி நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கீங்க 4 அடியில். இப்போ நீங்கள் வந்து 4 அடி பட்டா அப்படின்னா இங்கிட்டு ஒரு 2 கால் இங்கிட்டு ஒரு 2 கால். கரெக்ட். அப்போ இந்த முன்னாடி இருக்க சக்கரம் கரெக்டாக நீங்கள் ஓட்டுறப்ப பார்த்தேன், கரெக்டாக அந்த பள்ளத்திலே அந்த முன்னாடி சக்கரம் வருது எப்படி? அதுக்காக சார் சரிங்க சரி. ஓ, அப்படின்னா அது பின்னாடி இந்த பட்டை கலப்பை என்ன நீளம் இருக்கோ அதே மாதிரி முன்னாடி இருக்க சக்கரத்தையும் நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போதான் வந்து பள்ளத்துலேயே வந்து சக்கரம் போகும், யார் வேணாலும் ஈஸியாக போடும். தெளிவாக வரப்பு ஒட்டி பட்டம் போடணுமா? வரப்புக்கு எவ்வளோ தள்ளி வந்து பட்டம்? 2 அடி தள்ளி தான் போடுறது. 2 அடி தள்ளி தான் பிண்டா இருந்தாலும் சரி, 4 அடியா இருந்தாலும் போனாலும் போயிட்டு போகுதுன்னு விடுறது. ஏன்னா ரொம்ப ஒட்டி போறதுனால வரப்பு விட்டோம்னா 2 மிஷின் அந்த கரும்பை வெட்டவே முடியல. நான் 2 அடி தள்ளி 2 அடி இருக்கு, ஒரு பட்டை இருக்குன்னா ஒரு பக்கம் 2 அடி இருக்கு, ஒரு பக்கம் 4 அடி இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிருது. அது ஹார்வெஸ்ட் ரொம்ப வரப்போறதுல வெட்டி அதை வேஸ்ட் வெட்டியாக முடியல, அது ரொம்ப சேதமா இருந்ததுனால 2 அடி தள்ளியே போடுறது. ஒரு நக்கல் 2 அடி போகும், பல வரப்பு என்ன தெளிவா இருக்காது. ஒரு நக்கல் 4 அடி கூட இருக்கும், பரவாயில்ல, அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டா 2 அடிக்கு எவ்வளவு போகுது அதை ஸ்ட்ரைட்டா. இந்த கலப்பை என்ன ரேட் வருதுங்க? இந்த கலப்பை இப்போ இன்னைக்கு செஞ்ச 45,000. இது நல்லா வெயிட்டாக போட்டிருக்கீங்க இல்லையா? ஒரு சில இடத்துல செம்மண் பூமியெல்லாம் கொஞ்சம் பிளேடு வந்து வெயிட் கம்மியாக போட்டிருக்காங்க, வெயிட்டாக போட்டிருக்கிறீங்க. பெண்டாகாது. இது நமக்கு கொஞ்சம் கடைசான மண் உழுதாலும் அரைவரையா உழுதுனாலும் எவனாலும் உழுது பேர்த்தல. இப்போ நீங்கள் பட்டம் போடுறத தவிர வேற என்னென்ன கரும்புக்கு இப்போ இடைய உழவு என்னெல்லாம் பண்ணி தரீங்க? இன்கார்பரேட்டருக்கு இந்த 4 அடி போட்டாதே சரியா வரும். ஏன்னா போடு கரும்புக்கு பரவாயில்ல, கட்ட கரும்புல ரொம்ப சுருங்கிடும். அது கட்ட கரும்பு சுருங்கில அடுத்த பார்ல போய் கரும்பை வெட்டும் பாத்துங்க. அது மாதிரி 4 அடி பட்டம் போட்டா அப்ப இன்கார்பரேட்டர் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. சொல்றது 4 அடி பட்டம் சொல்றது 4 அடி பட்டம் ஆகவே ஆகாது. 4 அடிக்கு மேல இருந்தா இன்கார்பரேட்டர் மத்த எல்லா இடை உழுவு மினி டிராக்டர் எதை உழுதாலுமே 4 அடிக்கு மேல குறைஞ்சது நீங்க மிஷின்ல கரும்பு வெட்டணும் இல்ல மிஷின்லயே உழவு பண்ணணும் அப்படின்னா குறைந்தது 4 அடி இருக்கணும், மேலதே வேணும். நல்ல மண்ணா 5 அடி அடிச்சா கூட தப்பு இல்ல. ஏன்னா கட்டை வளர்க்க கட்டை ரொம்ப பெருசாயிரும், அதுல பவர் டில்லர் போக முடியாது, இன்கார்பரேட்டர் ஓட முடியாது, ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால இது மாதிரி 4 அடிக்கு மேல ஓட்ட ரொம்ப நல்லா இருக்கு. ஓ சரி. இப்போ உங்கள் ஊரில் எத்தனை வண்டி பட்டக்கலப்பை வச்சுருக்குறாங்க? எங்கள் ஊரில் ஒரு 10 வண்டிக்கு மேலே இருக்கு. 10 வண்டி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் இது வரைக்கும் நீங்கள் பட்டம் போட்டு தரீங்க?
எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போய் பட்டம் போட்டு கொடுக்குறீங்க? நானும் எனக்கு இப்போ தெரிஞ்சு இருக்கேன். 65 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் பட்டம் போட்டு கொடுக்குறீங்க. எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு சார்ஜ் பண்ணுறீங்க? இப்போ சேர்த்து 1800 சார்ஜ் பண்ணுறோம். ஒரு ஏக்கருக்கு 1800 தூரத்தை பொறுத்து. ஓகே ஓகே. அதனால பட்டம் போடுறதுக்குன்னே போவோம் தனியா. பட்டம் கஷ்டம். ஏன்னா இப்போ ரொம்ப தெளிவாக கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், கொஞ்சம் இதெல்லாம் பண்ணணும். முத ஓட்டையில் மட்டும் ரொம்ப பொறுமையாக தேடலோட ஃபர்ஸ்ட் மெதுவாக நேர ஒரு பாயிண்டை பிடிச்சி நேர மெதுவாக போகணும். ரொம்ப வேகமாக போனால் பட்டம் ரொம்ப தெளிவாக விழுகாது. லோடு ரொம்ப இறக்காம லைட்டாக ஒரு பட்டமை போட்டு பொறுமையாக அப்புறம் ஓட்டணும். அப்புறம் வேகமாக ஓட்டினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓட்டுறது ரொம்ப மெதுவாக பொறுமையாக ஓட்டணும். ஒரு சில என்ன சொன்னால் இந்த புதுசாக பட்டம் போடுறவங்க வந்து இப்போ கலப்பையை இறக்காம ஒரு டயரில் மார்க் பண்ணிக்கிறாங்க. டயரில் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து போடுறாங்க. அதாவது கலப்பையை லோடு அங்கே ஒரு வேற புளியில் போய் செட் பண்ணிட்டுனா பரவாயில்ல. செட் பண்ணாமல் இங்கே வந்து கலப்பையில் இறக்கணும்னு வண்டி கலப்பை பாஞ்சோன்னு வீல் சுற்றுச்சுன்னா பட்டம் நேரம் விழுகாது. அது மாதிரி போயிட்டு அப்புறம் சரி பண்ணுறது அது மணலாம் ஒன்றும் பிரச்சனை. அது மாதிரி மார்க்லேயே வந்தால் இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை. நேரம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து. ஓகே, ரொம்ப நன்றி திரு கணேசன் அவர்களே, ரொம்ப நன்றி. ஓகே, ரைட்.